Hi friends, today recipe மெரினா பீச் சுண்டல் அதான் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு நான் இந்த பட்டாணி எடுத்திருக்கேன், மஞ்சள் பட்டாணி. இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சிடலாம். குக்கரில் இதோட உப்பு சேர்த்து, இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 4 விசில் எடுத்துக்கலாம். ஏன்னா 10 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதனால் 4 விசில் போதும். இப்போ இதை குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சுண்டலை குக்கரில் வச்சாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ நான் எடுத்திருக்க சுண்டலுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 300 கிராம் சுண்டல் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குள்ள மெஷர்மெண்ட் தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, வெள்ளைப்பூடு ஒரு 3 பல்லு, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டாணியுமே நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க, இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சுண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பொடியாக கடைசியாக தேவைப்படும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். மசாலா நான் குழம்பு மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா அது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ சட்டி சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. நம்ம பச்சையாக தான் போட்டோம், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு. ஸோ அதனால அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. போயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க சுண்டலை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் அமர்த்திடுங்க. இதுதான் கரெக்டான பதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பீச் சுண்டல். இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மேலாப்பில் தூவிக்கங்க. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் தூவிக்கங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீச் சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.